பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட மீனா என்னெல்லாம் தப்பு பண்ணாலும் அது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கோபமா வருது பாண்டியனுக்கு. இங்க பாருடா, மீனா உனக்கு என்ன பண்ணா? அவ எந்த தப்பும் அவ அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டா. அவளை நீ ஏன் இப்படி கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க? மீனா இப்படி கேட்டானா முதல்ல நீ என்ன பண்ண அத சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதுமே அவ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தெரியுமாமா? கொஞ்ச நாளா அவளுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவ நடவடிக்கை சரியில்லாம ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரிதான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொன்னா. நானும் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். அவ மேல சந்தேகப்பட்டு போனேன்னு சொல்றாங்க. ஏடா, உன்னை இப்படியாடா வளர்த்துங்க? மீனாவை சந்தேகப்படுற அளவுக்கு நீ போயிட்டியா? மீனாவை எதுக்கு நீ சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அம்மா, கோவிலுக்கு போனேன், அங்க என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி சொல்லுடா, அப்படி என்னதான் நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நாங்க போயிட்டு பார்த்தது யாரு தெரியுமா? எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நம்ம எல்லாரும் ஒரு நாள் முழுக்க ஜெயில இருந்தது யாரோடையோ அவங்க கூட மீனா பேசிட்டு இருந்தா. அந்த மயிலு கூட பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே கோமதி கேக்குறாங்க, என்னடா சொல்ற செந்தில்? அப்ப இன்னமும் அவ பேசுறத நிறுத்தலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா, அவ இன்னமும் பேசுறத நிறுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்டமா, எதுக்காக நம்ம குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாத்தி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி கூட உனக்கு என்ன பேச்சு? எதுக்காக நீ அவகிட்ட பேசுறேன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் பயங்கரமா கோபம் வருது கோமதிக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் நல்லவன் சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாரையுமே அவ கோபப்படுத்தி பார்த்துட்டு இருக்காள. இதுக்கு மேலேயும் அவளை சும்மாவே விடக்கூடாது. முதல்ல அவளுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா எங்க இருக்க? உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யாரெல்லாம் நான் நம்புறனோ அவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோவமா மீனா கிட்ட பேச கோமதி. உடனே மீனா அத்தை, எந்த ஒரு விஷயமும் போன்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, எதுவா இருந்தாலும் நான் நேர்ல பேசுறேன் அத்தைன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இப்ப மீனா வீட்டுக்கு வந்ததும் வாடி வா, இத்தனை பேரும் வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க, ஆனா யார் சொல்லியும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்ன்றாங்க. அத்தை, நான் சொல்ல வர்றது என்னன்றத கேளுங்க. நானும் மயிலக்கா கூட பேசாம தான் இருந்தேன். அவங்க கூட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா அங்க நடந்ததே வேற தெரியுமான்னு சொல்லிட்டு வேலை வாங்கின விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி, நீ எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறத மட்டும்தான் உன்னுடைய வேலையாவே பொழப்பாவே வச்சிட்டு இருக்கியா? சொல்லு. அப்படிதான் நகை விஷயத்த மறைச்ச. இப்ப என்னடானா அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்க, அவ பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயத்த சொல்ற. என்னடி, என்ன நடந்துட்டு இருக்க? ஒருவேளை அவளுக்கு தொடைய நீயும் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஏன் அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, நீ பேசுறத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை, தப்பு பண்ணது எல்லாமே நாங்க தான் ஒத்துக்கிறோம். அதை நான் இல்ல நல்லா சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நானும் தவிர அந்த விஷயத்த பத்தி முடிவெடுக்க வேண்டியது மயிலக்கா. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் உடனே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லலாம் தான் நான் முடிவு எடுத்தேன். ஆனா மயிலக்கா தான் இல்ல, இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி என்னால எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சரிப்பா, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும். அவ பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா முதல்ல சம்மந்தப்பட்டவன் யாரு? சரவணன் தானே. சரவணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு மீனா சொல்றாங்க, சரவணன் மாமா கிட்ட மயிலக்கா ரொம்பவே சந்தோஷமா விஷயத்த சொல்லலாம் தான் போனாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன விஷயம் தெரியுமா? சரவணன் மாமா கிட்ட அவ்வளவு சந்தோஷமா மயிலக்கா விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி திரும்ப திரும்ப என்ன தெரியுமா என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறியே, என்ன நடந்தது சொன்னா தானே தெரியும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. சரவணன் மாமா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு மயிலக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதனால வீட்டுல இருக்க யாருக்குமே இந்த விஷயத்த பத்தி சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அதே மீறி என்னால எப்படி சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஏண்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு,
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? இல்லடி, சரவணன் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான். எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. முதல்ல நானும் தான் நம்பல. சத்தியம் பண்ணி சொல்றேன். மயில் அக்கா வந்து இந்த விஷயத்த சொன்னதும் சரவணன் மாமா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம மயிலக்காவோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த விஷயத்த பத்தி பேச போய் தேவையில்லாம ஏதேதோ பேசி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. 1000 தப்பு பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு விஷயத்த வந்து அவ எப்படி சொல்லலாம், ஏன் சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க கோமதி வந்து. இப்ப நம்ம பாண்டியன் வந்து சரவணன் இப்படி பேசியிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அவனுக்கு இருக்கட்டும் வரட்டும் இங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாருடா செந்தில, நீ முதல்ல போயிட்டு சரவணனை கூட்டிட்டு வான்றாங்க. உடனே சரவணன் வந்து எதுக்காக வரணும்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க. இங்க பாருடா, கடையில ஏகப்பட்ட பேர் வர போக இருப்பாங்க. நீ கடையை பார்த்துக்கிட்டு சரவணனை அனுப்புன்றாங்க. இப்ப பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு, இதுல கடை ரொம்ப முக்கியமான்னு சொல்லிட்டு செந்தில் கேக்குறாங்க. பின்ன வேற என்ன பண்றது, முதல்ல நீ போ. இங்க பாருடா, இதுதான் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது சரவணன் கிட்ட. நீ அவனை நான் வர சொன்ன முக்கியமான விஷயமான்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் நீ சொல்லாதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க செந்தில். இப்ப சரவணன் வந்து அஞ்சலிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன், வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் வரத பார்த்ததும் சரவணன் கேக்குறாங்க, என்னாச்சுட்டு செந்தில், வேலைக்கு போகலையா, இங்க வந்திருக்கேன்றாங்க. இல்லன்னு முக்கியமான விஷயமா பேசணும், அதுக்காக வீட்டுக்கு வந்தேன். அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம், அப்பா முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னாரா? ஏன் எது வந்தாலும் இங்க பேச வேண்டியதானே? இவ்வளவு நேரம் அப்பா இங்கதான் இருந்தாரு, பேசணும்னா பேசிருக்கலாம் இல்ல, ஏன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னுடைய இடத்துல இருந்து நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா யாருமே உன் இடத்துல இருந்து யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய். என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து உள்ளர்த்தத்தோட சொல்றாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுற, என்ன விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு பழனி வராங்க. பழனி வந்து, மாப்பிள்ள 2 பேரும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து, மாம்சு வீட்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனாலதான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்து செந்தில் அந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு, அது வந்துன்னு சொல்லிட்டு மீனா வந்து மயிலுவை மீட் பண்ணி பேசினது. மயிலு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சது. மயிலு வந்து இந்த விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லி சரவணன் அதுக்காக கேட்ட கேள்வி இது எல்லாமே கோமதிக்கும் இப்ப பாண்டியனுக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க பழனி வந்து. மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள நீ இப்படி ஒரு விஷயம் கேட்ட, இதனால என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருன்றாங்க. இருக்கட்டும் மாமா, நான் கேட்டது தப்புதான், அதுக்காக அவளை பார்த்து கேள்வி கேட்டது தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்ப அவ உண்மை சொல்றாளா பொய்யும் சொல்றாளான்னு எதுவுமே தெரியாம நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க. அப்பா இத பத்தி கேட்டா நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், விடுங்க மாமான்னு சொல்றாங்க. உடனே செந்தில் வந்து, அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. தப்பே பண்ணியிருந்தாலும் மயிலுவ வந்து நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருக்காங்களே தவிர யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமா, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பழனி வந்து சொல்றாங்க, நான் வேணும்னா மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் வந்து பேசட்டுமா? சரவணனோட மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மயில்வ பத்தி பேசினது அவன் தப்புதான், அதுக்காக இப்படி ஒரு பதிலா அவனுக்கு கொடுக்கணுமா? நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேணாம் மாமா, எல்லாத்துக்குமே அமைதியா இருந்ததா கடைசியில நான் கெட்டவனா மாறிட்டேன். எதுவா இருந்தாலும் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் தெளிவா பேசிக்கிறேன். நான் கேட்டது தப்புதான், ஆனா என்னுடைய மனநிலையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் நேரா வீட்டுக்கு போறாங்க. செந்தில் கிட்ட வந்து பழனி புலம்பிட்டு இருக்காங்க. அக்காலும் மச்சாலும் ரொம்ப கோவத்துல இருக்காங்களா? ஆமா மாமா, ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. என்னதான் நடக்க போகுதோ எனக்கு ஒன்னும் புரியல, மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் வீட்டுக்கு வராங்க. வாடி கோமதி வா, நல்லா பேசியிருக்கான்ல, அவனுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு வா கோமதின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க.
உடனே சரவணனுக்கு புரிஞ்சிருது. 2 பேருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்ற விஷயத்த சரவணன் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரா போனதும், "என்ன சரவணா, உன்னை பத்தி உன்னை பெத்தத நினைச்சு நான் அவ்ளோ பெருமைப்பட்டேன். இந்த குடும்பத்திலேயே நீ மட்டும் தான் எல்லாரையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பேன்னு சொல்லிட்டு, கடைசியில கட்டுன பொண்டாட்டிய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேள்வி கேட்க உனக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க." சரவணன் எதுவும் பேசாம சிலை மாறி சைலண்டா இருக்காங்க. உடனே மயிலு இத கேட்டதும், "அப்பவே உங்ககிட்ட நான் கேட்கலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்தது மாமா. ஆனா அமைதியா பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டுலாம் இருக்காங்க. "எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? என் மேல இருக்க கோவத்த எல்லாரும் கொட்டி தீர்த்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் பேசுனீங்களே, என் பக்கம் இருக்கிற ஒரு நியாயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எல்லா தப்பும் பண்ணவ அவ தியாகியாவும், எந்த தப்பும் பண்ணாத நான் கெட்டவனாவும் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மீனா கிட்ட பதில் கிடையாது. "மயிலக்கா பண்ணது தப்பு மாமா. நான் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நாங்க யாருமே நியாயப்படுத்தலே. அதுக்காக மயிலக்காவ பத்தி நீங்க பேசினது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னுடைய மனநிலையில இருந்திருந்தா அது தப்பா இருந்திருக்காது. ஒரு பொய்யா 2 பொய்யா 1008 பொய் சொல்லியிருக்கா. இப்ப கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்குன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு அவ சொன்னா, அதுக்கு என்னோட பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டதும் யாருக்கிட்டயுமே எந்த பதிலும் இல்ல. உடனே காந்திமதி மட்டும்தான் சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சரவணன் கேக்குற கேள்வியிலயும் நியாயம் இருக்கு இல்ல. இப்ப மயிலு எப்படிப்பட்ட பொய் சொல்லியிருக்கா? அவ ஏற்கனவே அவ பிரெக்னென்ட்டா இருக்கேன்ற விஷயம் சொல்லி அது பொய்யானது உங்க எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் அதே பொய்ய சொல்றான்னு சொல்லிட்டு கூட சரவணன் நினைச்சிருக்கலாம் இல்ல. அவன் சொல்றதுலயே நியாயம் இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. "இருக்கட்டும்மா, அப்படி கூட தான் இருக்கட்டுமே. அத நான் தப்புன்னு சொல்லல. அதுக்காக அவ பொய் சொல்றான்னா ஏதோ ஒண்ணு கேளு. அடி, 4 அடி கூட அடி. எதுக்காகடி திரும்ப பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒருவேளை நீ பிரெக்னென்ட்டா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னுடைய குழந்தை கிடையாதுன்னு சொல்றது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் சரவணன் "நான் ஒத்துக்கிறேன், தப்புதான். ஆனா என் மனநிலையில இருந்து நீங்க யோசிச்சு பார்த்திருந்தா அதுக்கான நியாயம் கிடைச்சிருக்கும்னு" சொல்லிட்டெல்லாம் வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டே இருக்காங்க. இத கேட்ட கோமதி, "இல்லடா, நீ பண்ணது தப்பு. தப்புக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைச்சே ஆகணும். நீ போய் மயிலு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்றாங்க. "முடியாதும்மா, என்னால முடியவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். நான் ஏன் தப்பு பண்ணேன், எதுக்காக தப்பு பண்ணேன்றது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்படி கேட்கறது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சரவணன் சொல்றாங்க. பாண்டியன் கோவப்பட்டு, "நீ மன்னிப்பு கேட்டுதான்டா ஆகணும்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இத மீறி சரவணன் என்ன சொல்லி தப்பிக்க போறாங்க? மயிலு கிட்ட போயிட்டு சரவணன் மன்னிப்பு கேட்பாங்களா? மன்னிப்பு கேட்டா மயிலு மன்னிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.